standing still as I let go of your cold hand. Eyes are wet but lips are dry and all the things we'd planned were never what you wanted. We've been ஹலோ, இன்றைக்கி வீடியோவில் நம்ம கொஞ்சம் பேக்கிங் பண்ணுவோம். நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறது ஒரு பனானா சாக்கோ சிப் மஃபின். அதுக்கு நான் இப்போ 2 பழுத்த ஏலக்கி வாழைப்பழம் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்ன வாழைப்பழம் இருக்கோ அது யூஸ் பண்ணிக்கலாம். இது சின்னதாக இருக்குங்கிறனால நான் 2 எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய பழமாக இருந்ததுன்னா 1 போதும். இப்போ இதை வந்து ஒரு ஃபோக் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். பனானா நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இது கூட 1/2 கப் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன். இது கூடவே இப்போ ஒரு ரூம் டெம்பரேச்சர் எக்கை உடச்சி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது மூணுத்தையும் ஒன்றா பீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மூணுத்தையும் நல்லா பீட் பண்ணியாச்சு. பனானாவை வந்து மிக்சிலெலாம் போட்டுறாதீங்க, கையில் மேஷ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஒரு ஃபோக் வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க, ஏன்னா கேக்கோட டெக்ஸ்சரே மாறிடும். இப்போ இது கூட ஒரு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதை வந்து சலிச்சு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மைதாவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஹெல்தியர் வெர்ஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறனால நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். மாவு நல்லா சலிச்சாச்சு. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் சால்ட். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/4 கப் வெஜிடபிள் ஆயில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா மெல்டட் பட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு கொதிக்கிற தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா கேக்கை வந்து நல்லா கொஞ்சம் சாஃப்டாக மாய்ஸ்டாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். இப்போ நமக்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஒரு கப் கேக் மோல்டு எடுத்திருக்கேன். அதில் ஒரு குழியிலையும் இந்த மாதிரி கப் கேக் லைனர்ஸே கிடைக்கும். அதை வந்து போட்டு வச்சுருக்கேன். இதில் ஈக்குவல் போர்ஷன்ஸாக நம்ம வந்து பாதி வரைக்கும் ஃபில் பண்ணணும். அதுக்கு நான் இந்த மாதிரி 1/4 கப் மெஷர் எடுத்திருக்கேன். அதில் மாவை எடுத்து ஒன்றுத்துலையாக ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் ஒன்றுத்துலேயும் பாதி அளவுக்கு மட்டும் ஃபில் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு கப் கேக் ரைஸ் ஆகும்போது உங்களுக்கு மேலே வரைக்கும் வந்துடும். அதனால நான் பாதி வரைக்கும் மட்டும் ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம அவனை வந்து 180 டிகிரிஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். அவன் ப்ரீஹீட் ஆகிடுச்சு. 180 டிகிரிஸ்லேயே 25 மினிட்ஸ்க்கு நான் வந்து அவனை வந்து செட் பண்ணிக்கிறேன் டைமர். எனக்கு இந்த கேக் பேக் பண்ணுறதுக்கு 20 மினிட்ஸ் ஆச்சு. உங்கள் அவன் டிபெண்ட் பண்ணி தான் அந்த டைம் வந்து எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறது டிபெண்ட் பண்ணியிருக்கு. நான் ஃபஸ்ட்டு 25 மினிட்ஸ் செட் பண்ணேன். அப்புறம் 20 மினிட்ஸில் செக் பண்ணி பார்த்தப்போ எனக்கு நல்லா குக் ஆகிருந்துச்சு. அதனால நான் எடுத்துட்டேன். நான் இன்றைக்கி ஹெல்த்தியான வெர்ஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருக்கேன், ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் நார்மலாகவே கேக் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் மைதாவும் ஒயிட் சுகருமே கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
குவான்டிட்டி வந்து சேம் தான். நான் வந்து என்னோடய கேக் இன்றைக்கி வந்து கரெக்டான ஸ்வீட்னஸில் இருக்குது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ. அதே மாதிரி வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து முட்டைக்கு பதிலாக 1/4 கப் கர்டை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். வீட்டில் அவன் இல்லாதவங்க குக்கர்லேயே கூட இந்த கேக் பண்ணலாம். அதுக்கு முதல்ல வந்து குக்கரை வந்து ப்ரீஹீட் பண்ணணும். பேஸில் வந்து ஃபஸ்ட்டு சால்ட் போட்டுட்டு குக்கர்லேயே ஒரு பிளேட் ஒன்று கொடுப்பாங்க. அதை மேலே வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணணும். விசில் எதுவும் போடக்கூடாது. மூடி மட்டும் போட்டுட்டு குக்கரோட மூடியை போட்டு ப்ரீஹீட் பண்ணணும். குக்கர் ப்ரீஹீட் ஆனதும் ஒரு தட்டில் கிண்ணத்தில் இந்த மாவெல்லாம் ஊற்றி வச்சுக்கோங்க. ஊற்றி வச்சுட்டு அதை அப்படியே எடுத்து குக்கருக்குள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸில் நல்லா வெந்துடும். சப்போஸ் உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஏதாவது ஒரு குச்சியை வந்து உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவு வந்து ஒட்டாமல் வரணும். அதாவது அந்த ஸ்டிக் வந்து க்ளீனாக வரணும். அப்படி வந்ததுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். சாக்கோ சிப் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து காம்பவுண்ட் சாக்லேட்டே வந்து துருவி கூட இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கிறது மஃபின்ங்கிறதுனால இதுக்கு எந்த டாப்பிங்கும் தேவை கிடையாது. ஒரு மஃபினுக்கும் கப் கேக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. மஃபினுக்கு வந்து அதுவாகவே ரேஸ் ஆகி டாப் வந்து இந்த மாதிரி டூம் ஷேப் வரும். இதே கப் கேக்னா ஃப்ளாட்டாக தான் இருக்கும். அதனால அதுக்கு மேலே ஒரு விப்பிங் க்ரீம் டாப்பிங்கோ இல்லை ஏதாவது ஒன்று கொடுத்தா நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம மஃபின் பண்ணியிருக்கறனால இதுக்கு எதுவுமே தேவை கிடையாது. ஈஸியாக பண்ணக்கூடிய கேக் தான். பனானா வீட்டில் இருந்ததுன்னா இதை ஈஸியாக பண்ணிடலாம். உங்களுக்கு சாக்கோ சிப் இல்லை அப்படின்னா கூட அவாய்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். கிட்ஸ்க்கான ஃபேவரட்டாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கேக் ரெசிபீஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா Lick-A-Liciousக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.